राम राम. सौंदर्यलहरी श्लोका नंबर 7. क्वणत्काञ्चीदामा करिकलभकुम्भस्तननता परीक्षीणा मध्ये परिणतशरच्चन्द्रवदना धनुर्बाणान् पाशं सृणिमपि दधाना करतलैः पुरस्तादास्तां नः पुरमथितुराहो पुरुषिका. क्वणत्काञ्चीदामा Karikalabha kumbhastananata. There is also a pathabedam as stanabhara. Parikshina madhye parinata sharachandra vadana. Sharashchandra illadu. It is sharachandra vadana. Dhanuhu banan pasham srinim api dadhana karatalaihi purastat astam naha puramatituhu aho purushika. Ipo Twadanyaf Panibhyam, in that shloka, we saw that Ambika is not having Abhaya Hastam or Varada Hastam. And the Velaya, what is taking care of the job of Abhayam and Varadam? Her Padakamalam is expert in doing that. So separately, she is not showing these mudras. Appa, what is her hands doing? Question. Other in the shlokam, this shloka portrays Ambika in her Sthula Rupam, describing all her physical features. கையில் என்ன ஆயுதம் பிடிச்சுருக்கா, ஹவு இஸ் ஹர் ஸ்தனபாகம், அவளுடைய கட்டிப்பிரதேசத்தில் என்ன ஆபரணம் ஷீ இஸ் வேரிங், முகம் எப்படி இருக்கு அப்படிங்கிற வர்ணனம் இஸ் கிவன் இன் திஸ் ஸ்லோகா. அது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஹவு இஸ் ஹர் முகம் பார்ப்போம். சரச்சந்திர பரிணத சரச்சந்திர வதனா, வதனம் ஆனனம் முகம் ஆசியம், ஆல் திஸ் மீன்ஸ் ஃபேஸ். அம்பிகை முகம் எப்படி இருக்கு, ஹவு இஸ் ஹர் முகம் அப்படின்னாக்கா பரிணத சரச்சந்திர, சரத்கால சந்திரன். டியூரிங் த சரத் ரித்து, சரத்காலம் போது ஹவு த சந்திர வில் பி அப்படின்னாக்கா ஃபுல் மூன் பௌர்ணமி சந்திர டியூரிங் சரத்கால, ஹவு தட் இஸ். ஸோ இட் இஸ் கம்பேர்டு, அம்பிகாஸ் முகம் இஸ் கம்பேர்ட் டு தட் சரத்கால சந்திர. ஒய் சரத்கால அப்படின்னாக்கா அப்பதான் அந்த சீசன் போதுதான், டியூரிங் தட் சீசன் ஓன்லி கிளவுட்ஸ் எல்லாம் இருக்காது, கிளியர் ஸ்கைல அப்படியே அந்த பௌர்ணமி சந்திர ஹவு ஹி வில் பி அப்படியே ஷைனிங்கோ அந்த மாதிரி பிரசன்னமா இருக்கு அம்பிகாஸ் முகம். அண்ட் த பதம் பரிணத என்ன சொல்ல வருதுன்னா பரிபூர்ண கலா. பிகாஸ் சந்திரா ஹேஸ் வேனிங் அண்ட் வேக்சிங் பீரியட் இல்லையா, அந்த வளர்பிறை தேய்பிறைன்னு பிட்வீன் தட் ஃபார்ட் நைட் இருக்கு இல்லையா, அப்படி இல்லையா அம்பிகாஸ் முகம் எப்போதுமே பௌர்ணமி முகம். இட் இஸ் வித் ஆல் த கலர்ஸ் இட் இஸ் தேர் அண்ட் இட் இஸ் பிளெமிஷ்லெஸ். அம்பிகையினுடைய முகத்துல ஒரு கலங்கமும் இல்லை. நம்மளுடைய லலிதா சஹஸ்ரநாமத்துல சரத் சந்திர நிபானனா, அதுக்கு பிரகாஷம், த பிரகாஷம் ஆஃப் சரத்கால சந்திர, அது நிறைய பேர் சரஷ்சந்திரம்பா, ஷரச் சந்திர, சரச்சந்திர நிபானனா. அதனால்தான் இங்க சொல்றச்சேவும் இந்த ஸ்லோகம் சொல்றதேவும் பரிணத சரச்சந்திர வதனா அப்படின்னு சொன்னேன். ரைட். ஸோ அம்பிகாஸ் முகம் இஸ் கம்பேர்டு டு த சரத்கால பௌர்ணமி சந்திர. அப்படி இருக்கு அம்பிகாஸ் முகம். அடுத்தது ஸ்தனபாகத்துக்கு வருவோம். அம்பிகாஸ் வக்ஷஸ்தலம் இருக்கு இல்லையா, அம்பிகையினுடைய ஸ்தனபாகம் எப்படி இருக்கு அப்படின்னாக்கா கரி கலப கும்பஸ்தன நதா அப்படின்னு இருக்கு. ஸ்தன அப்படின்னாக்கா பிரெஸ்ட் சொல்றோம் இல்லையா, அம்பிகையினுடைய மார்பகங்கள், அம்பிகாஸ் ஸ்தனபாகம் இஸ் கம்பேர் டு எப்படி இருக்கு, ஹவு இஸ் இட் அப்படின்னாக்கா கரி கலப கும்ப. கரினாக்கா எலிஃபென்ட், யானையினுடைய எப்படிப்பட்ட யானைனாக்கா, கலப மீன்ஸ் பேபி எலிஃபென்ட், குட்டி யானை. யானையினுடைய மத்தகங்கள் போன்றதான ஸ்தனபாகத்தை உடையவளும் அந்த ஸ்தனத்தினுடைய பாரம் இருக்கு இல்லையா, அதனால சற்றே முன்பு வளைந்தார் போல் இருக்கலாம் அம்பிகை. Ambika Stanabhagam is like the baby elephant's mastakam, temples of a baby elephant. And because of the weight of those stanam, she looks like slightly bent forward. Nata abdinnaka slightly bent forward due to the weight of her stanam. So now mukham varnanam done, her stanabhaga varnanam done. இப்போ பரீட்சீணா மத்தியே, மத்திய பாகத்துக்கு we will come. How is her கட்டி பிரதேசம் அப்படின்னாக்கா பரீட்சீணா மத்தியே, அம்பிகையினுடைய இடுப்பு இருக்கா இல்லையானே தெரியல. whether her waist மத்திய பாகம் is there or not itself we don't know. அப்படி ஒரு ஸ்லெண்டர் waist தான். ஜிம் எல்லாம் போகாமலே அம்பிகா சூப்பரா she is maintaining. so அம்பிகாஸ் மத்திய பாகம், மத்திய பாகம்னாக்கா உதரம். அதான் நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்துல சாத்தோதரி வருது இல்லையா நாமா, தட் இஸ் ஆல்சோ டெல்லிங் அபவுட் ஹர் மத்தியபாகம் ஷாத்த உதர, அதனால சாத்தோதரி அப்படின்னு அம்பாளுக்கு நாமா.
ஸோ தட் மீன்ஸ் ஸ்லெண்டர் வெயிஸ்ட், மெல்லிய இடை கொண்டவள் இல்லையா. அதனால பரீட்சீணா மத்திய பாகம் இருக்கா இல்லையான்னு தெரியல, அவ்வளோ ஸ்லெண்டர் இட் இஸ். அந்த கட்டி பிரதேசத்தில் அந்த இடுப்பில் அம்பாள் என்ன போட்டுருக்கா, வாட் இஸ் ஷி வேரிங், வாட் ஆபரணம் அப்படின்னாக்கா மேகலா காஞ்சி தாமா. காஞ்சி தாம அப்படின்னாக்கா ஸ்வர்ணமயமான தாமனாக்கா கயிறு. நம்ம கிருஷ்ணருக்கு கூட தாமோதர கிருஷ்ணாஸ் நாமா இருக்கு இல்லையா, தாம உதர அப்படின்னாக்கா தாம இஸ் கயிறு. இந்த உதர பாகம் அம்மா யசோதா டைட் த ரோப் இல்லையா, தட்ஸ் வை ஹி காட் த நாமா தாமோதர அப்படின்னு. அதனால இங்க அம்பிகா இஸ் வேரிங் மத்திய பாகம் இஸ் பரீட்சீணா, அப்படியே சாத்த உதரி அப்படின்னு மாதிரி ஸ்லெண்டர் வெயிஸ்ட் விச் இஸ் அடோன்ட் வித் திஸ் காஞ்சிதாம ஸ்வர்ணமயமான பெல்ட் ஒட்டியானம் ஆர் மேகலா வெயிஸ்ட் பெல்ட் கட்டின்னு இருக்கா விச் இஸ் ஸ்வர்ணமயம். அண்ட் சும்மாவா இருக்காது, அதுல கொணத்காஞ்சி அப்படின்னாக்கா அதுல டைனி பெல்ஸ் ஆர் தேர் இன் தட் ஒட்டியானம். அதுல அந்த டைனி பெல்ஸ் எல்லாம் என்ன பண்றது, என்ன சப்தம் எழுப்புறது, வாட் சப்தம் இஸ் கமிங், கொணக் 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 கொணக்க அப்படியே ஒரு அந்த சலங்க சத்தம் இருக்கு இல்லையா, த டான்சர்ஸ் வேர் த சலங்க ரைட், அந்த மாதிரி ஜிங்லிங் சவுண்ட் ஜல் 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 ஜல்னு அப்படி ஒரு சப்தம் இட் இஸ் மேக்கிங். திஸ் ஆபரணம் மேகலா ஒட்டியானம் அதுல இருக்கக்கூடிய டைனி ஸ்மால் பெல்ஸ் ஆர் மேக்கிங் த குவணத் சப்தம் ரைட். இப்போ ஹஸ்தம் சதுர்பாஹு சமன்விதா, அம்பாள் வந்து 4 கை, she has 4 பாஹு. அண்ட் இந்த 4 பாகுலையும் ஹேண்ட்ஸ் ஹஸ்தத்துலையும் அம்பாள் என்ன பிடிச்சுருக்கா, என்ன ஆயுதம் அப்படின்னாக்கா, ஏன் எப்போதும் ஆயுதத்தோட இருக்கான்னாக்கா தன்னுடைய பக்தர்களுக்கு ஏதாவது ஒன்று வந்துருக்குனாக்கா ரெடியாக இருக்கணும் இல்லையா, ஷி ஹஸ் டு பி ரெடி டு ஃபைட் ஃபார் ஹர் பக்தர்ஸ். அதனால் ரெடியாக எப்போதுமே ஷீ இஸ் வித் ஆயுதம். வாட் ஆர் த ஆயுதம் அப்படின்னாக்க தனுஹு பாணான் பாஷம் ஸ்ரிணிம் கரதலைஹி ததானா, கரதலத்தினால் தாங்கிக் கொண்டு இருக்கா. வித் ஹர் கரதலம் ஷீ இஸ் ஹோல்டிங் தீஸ் ஆயுதம். எந்தெந்த கை என்னென்ன ஆயுதம் பிடிச்சுட்டு இருக்கு, தே ஹவ் ஸ்பெசிஃபைடு ஸ்பெசிஃபிக்ஸ் ஆர் தேர், விச் பாஹு இஸ் ஹோல்டிங் விச் ஆயுதம் அப்படின்னு அதை பார்ப்போம். அதஸ்தன கரையோஹோ வாம தட்சிண கிரமேண, த லோவர் 2 ஹேண்ட்ஸ் அதுல வாமஹஸ்தம் அப்படின்னாக்கா லெஃப்ட், த லெஃப்ட் ஹேண்ட் ஹேஸ் த தனுஷ், தனுஷ் ஆயுதம் இந்த லெஃப்ட் லோவர் ஹேண்ட் லெஃப்ட்ல தனுஷ். ரைட் ஹேண்ட் லோவர் ரைட் ஹேண்ட்ல அம்பிகா இஸ் ஹோல்டிங் ஆல் த ஆரோஸ் பான. அதே மாதிரி இப்போ அப்பர் போனோம் இல்லையா, உபரிதனயோஹோ வாம தட்சிண கிரமேண, இப்போ அப்பர் 2 ஹேண்ட்ஸ்ல on the left side she is holding the pasham and on the right upper side la she is holding the ankusham. Now the dhanush is ikshu dandam, sugar cane is her dhanush, the dhanush is made up of sugar cane. The bana is pushpa bana, ellame pushpa banam. adukapra pasham and ankusha srini naka ankusham, இது ரெண்டுமே ஸ்வர்ணத்தினால் ஆனது, இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்வர்ணம் கோல்டு. இந்த அபி சப்தம் போட்டிருக்கா இல்லையா, ஸ்ரிணிம் அபி, அந்த அபி சப்தத்தினால சமுச்சயம் அதாவது ஒரு ராஷி கலெக்ஷன் ஆஃப் ஆல் தீஸ் ஆயுதம் அம்பிகா இஸ் ஹோல்டிங் இன் ஹர் சதுர்பாஹு, ஒரு பாகுலையும் அம்பா ஒன்று பிடிச்சுட்டு இருக்கா, ஷீ இஸ் ஹோல்டிங். நவ் வி வில் கோ டு லலிதா சஹஸ்ரநாமாஸ் பிகாஸ் ஈச் ஆஃப் தீஸ் ஆயுதம் ரெப்ரசன்ட் சிக்னிஃபை சம்திங். அது என்ன பார்க்கலாம். மனோரூபேக்ஷு கோதண்டா, கோதண்டனாக்கா போ தனுஷ். This dhanush is made up of ikshu, sugar cane. What does it signify அப்படின்னாக்கா அவர் மனஸ். மனோரூபேக்ஷு கோதண்டா, மனமாயிர கரும்பு வில்லை உடையவள், it signifies அவர் மனஸ். And the nature of the மனஸ் எப்படின்னாக்கா சங்கல்ப and விகல்ப. ஒரு விஷயத்தை பார்க்குறோம், ஒரு வஸ்து we are seeing, I want this vastu or I don't want this vastu. Will this vastu give me sukham or will it give me dukkham? Should I buy this? Should I not buy this? All this is in the manas. Adoda nature is like that. So sankalpa and vikalpa are its nature. And that's why this ikshu kodanda irukliya, that ikshu is flexible. Sugarcane is flexible. Anala our manas is also like that. Should I try and achieve this vastu, get this vastu or should I not get? இதுதான் அந்த சங்கல்ப விகல்ப நேச்சர் ஆஃப் த மனஸ். இந்த மனசை தான் அம்பாள் கையில கரும்பு வில்லா வச்சுட்டு இருக்கா. ஸோ அம்பிகா இஸ் ஹோல்டிங் த இக்ஷு தண்ட சுகர் கேன் தனுஷ், சிக்னிஃபையிங் அவர் மனஸ் which has this nature sankalpa vikalpa. பாணான் அடுத்தது பார்க்கணும். பஞ்ச தன்மாத்திர சாயகா, சாயகா அப்படின்னாக்க பாண அப்படின்னு அர்த்தம். ஆரோஸ், த பஞ்சபூத சூக்ஷ்ம ரூபம் ஆர் த 5 arrows.
that signify our tanmatras. What are the panchabhuta? Akasha, Vayu, Agni, Jalam and Prithvi. And each of these bhutas have their tanmatra. For Akasha, the tanmatra is Shabdam, sound. Vayuku, Sparsham. Agniku, Rupam. Jalam, waterku, Rasam. From Prithvi is Gandhavati. Gandhavati, Prithvi. See, it is the tanmatra Shakti behind our Indriyas. அது ஃபங்க்ஷன் பண்ணுறதுனால தான் we are able to listen. காதால் கேட்க முடியாது. We are able to listen with our ears. And we are able to see ரூபம் with our eyes. We are able to smell with our nose. We are able to taste with our tongue. We are able to feel with our skin. இதெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த தன்மாத்திர சக்தி if it is absent, அப்போ தான் அவள் வந்து டெஃபாக இருக்கிறதோ பிளைண்டாக இருக்கிறதோ தட் பர்டிகுலர் தன்மாத்திர இஸ் நாட் ஒர்க்கிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் த்ரூ தீஸ் தன்மாத்திரஸ் அவர் இந்திரியாஸ் ஆர் ஃபங்க்ஷனிங் டூயிங் அந்தந்த இந்திரிய விஷயங்களை அனுபவிக்கிறோம். வி ஆர் எக்ஸ்பீரியன்சிங் தட் இந்திரிய விஷயஸ் அவுட் சைடு. இப்போ இந்த 5 தன்மாத்திரைகளை தான் அம்பிகா இஸ் ஹோல்டிங் ஆஸ் பானம். ஏன்னா பானம்னாலே இலக்கு, ஒரு டார்கெட் அடிக்கிறதுக்கு தானே. வி ஆர் யூசிங் அ பானா டு ஹிட் அ டார்கெட். ஸோ மனசு ஃபர்ஸ்ட் இக்ஷு தண்டம் அப்படின்னு பார்த்துட்டோம். மனஸ் இஸ் ஹேவிங் அ சங்கல்பம். ஓ ஐ வாண்ட் டு அச்சீவ் திஸ், அட்டைன் திஸ் அப்படின்னு ஒரு காமம் இஸ் தேர். அப்போ என்ன, வி வில் யூஸ் த பான டு ஹிட் த பர்டிகுலர் வஸ்து. அதான் டார்கெட் டு அச்சீவ் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கோம் இல்லையா. தட் டார்கெட் இஸ் தட் வஸ்து தட் ஐ வாண்ட் டு அச்சீவ் அப்படிங்க போகிறது தீஸ் பானஸ். அம்பிகா அதுக்கு தான் பிடிச்சுட்டு இருக்கா. எல்லா அவளுடைய பக்தர்களுக்கு என்னென்ன அவளுடைய டார்கெட் கோலோ அதை அச்சீவ் பண்ணி ஷீ இஸ் டூயிங் இச்சா பூர்த்தி. த ஒன்லி கண்டிஷன் இஸ் வி ஷுட் ஹாவ் அ தார்மிக் காம. தர்மத்துக்கு உட்பட்டதான காம இட் ஷுட் பி அண்டர் த ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் தர்மா. அப்போ அம்பிகா அதை ஷீ ஃபுல்ஃபில்ஸ் இட் ஃபார் அஸ். ஸோ தீஸ் பானா சிக்னிஃபை அவர் தன்மாத்திரஸ். நெக்ஸ்ட் ராகஸ்வரூப பாஷாட்யா. ஏன்னா தனுர் பாணான் பாஷம் பார்க்கணும். இப்போ ஆசை வடிவான பாஷம் எனும் ஆயுதத்துடன் கூடியவள். ஸோ த பாஷ இன் அம்பிகாஸ் ஹேண்ட் சிக்னிஃபைஸ் த ராக. பாஷம் இஸ் கயிறு, ரோப், and she is holding both ends. She is not leaving it loose. One end is not loose. She is holding both of them. இது எப்படி புரிஞ்சுக்கணும்னாக்கா, நமக்கு ஒரு வஸ்து இருக்கு நம்ம முன்னாடி, ஒரு கயிறு போட்டு அதை இழுக்கணும்னாக்கா, ஏன்னா ராகம்ங்கிறது ஒரு ஆசை. நான் ஏதோ ஒரு வஸ்து மேலே ஆசை வச்சிருக்கேன். I have ragam, attachment towards some vastu. If I have to pull it towards me, then I need this pasha to pull it towards me. Illiya? The rope helps us, right? We'll hold both ends to pull some vastu closer to us when it's far away. And only if both ends of the rope are under our vasham, under our control, we can pull the vastu towards us. That is why Ambika is holding both hands together in her hand. And the pasha signifies the ragam. It is because of her anugraham that our ragam gets fulfilled. The ragam, kamam, attachment, ellame. Next is srinim. Srini is ankusham. Adenna krodha akara ankusha ujjvala. Krodhakarankushojjvala. This ankusha is representing krodham. குரோதத்தின் உருவமான அங்குஷத்தை தரிப்பதால் ஒளியுடன் விளங்குபவள். இப்போ இந்த அங்குஷம் இருக்கே, அங்குஷ இஸ் லைக், அதாவது ஒரு ஸ்பியர் மாதிரி இருக்கும். அண்ட் அட் த எட்ஜில் ஒரு கொக்கி மாதிரி, ஹுக் மாதிரி இட் வில் பி தேர். நம்ம ஊரில் மாங்காய் பறிக்கிறதுக்கெல்லாம் வி வில் யூஸ், ரைட், டு பிளக் மேங்கோஸ். இட் வில் பி லைக் தட். அண்ட் த மெஹோட் இருக்கானே, யானைப்பாகன், ஹி யூசஸ் தட் டு கண்ட்ரோல் த எலிஃபெண்ட் when it has மதம் பிடிக்கும்போது அந்த யானையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அங்குஷம் தான் அது. என்ன ஆயுதம் இட் இஸ். நவ் வாட் எவர் அவர் மனஸ் விஷஸ் ஃபார், when we are not able to achieve that vastu, attain a particular target அப்படிங்கும்போதோ, or that particular vastu is not giving me any sukham, at that time what happens, குரோதம், வெறுப்பு வருது இல்லையா, ஒரு கோபம் இஸ் கம்மிங், ஆங்கர். அப்போ அந்த கோபத்தை அடக்கிறதுக்கு, இன் ஆர்டர் டு கண்ட்ரோல் அவர் ஆங்கர் தான், அதை ரெப்ரசன்ட் பண்ணி தான் அம்பிகா இஸ் ஹோல்டிங் த அங்குஷம், சிக்னிஃபையிங் அவர் குரோதம். இதெல்லாம் தான் அம்பிகா இஸ் டூயிங் ஃபார் ஹர் பக்தஸ். ரெப்ரசன்டிங் தீஸ் திங்ஸ் ஷீ இஸ் ஹோல்டிங் தட் அங்குஷ. ஏன்னா வென் வி சே சத்ரு, பக்தர்களை டு ப்ரொடெக்ட் த பக்தர்ஸ் ஷீ இஸ் ரெடி வித் ஆயுதம் அப்படின்னாக்க, who is the shatru here அப்படின்னாக்கா, நமக்குள்ள இருக்கக்கூடிய காம குரோத லோப, all these only are our real enemies. So ada Ambika helps for her bhaktas by holding these ayudham that represent
சிக்னிஃபை ஈச் ஆஃப் திஸ் இப்போ பார்த்தது. ஸோ இதெல்லாம் கையில் அம்பாள் ஜம்முன்னு பிடிச்சிட்டு இருக்காளா? இப்போ என்ன பண்ணணும் அவ? வாட் ஷுட் ஷீ டூ? புரஸ்தாத் ஆஸ்தாம் நஹ, அஸ்மாக்கம் புரஸ்தாத் ஆஸ்தாம், என் மனசில் வந்து அப்படி ஜம்முன்னு உட்காருமா. புரஸ்தாத் அக்ரதா, எனக்கு முன்னாடி, இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ, கம் அண்ட் சிட், உட்காந்துக்கோ. இந்த ஆஸ்தாம்ங்கிறதுக்கு உபவிஷத்து ஆல்சோ கேன் பி டேக்கன், திஷ்டத்து கேன் ஆல்சோ பி டேக்கன். திஷ்டத்துனாக்கா மே ஷி கம் அண்ட் ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. உபவிஷத்துனா மே ஷி கம் அண்ட் சிட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. எதுக்கு வை ஷுட் ஷி ஸ்டாண்ட்? நன்னா ஜம்முனே உட்காரட்டும், ஏன்னா எழுந்துக்கிறதுக்கு டைம் ஆகும், எழுந்துக்க விடமாட்டோம். லெட் ஹர் பர்மனன்ட்லி சிட் இன் அவர் ஹிருதய கமலம், ஃபார் எவர் ரிசர்வேஷன் அங்கே. அதனால புரஸ்தாத் ஆஸ்தாம் நகனாக்கா பிரத்யக்ஷமா ஆகட்டும். லெட் அம்பிகா பிகம் பிரத்யக்ஷம். Who should become pratyaksham in front of us? Who is she? அப்படின்னாக்க புற மதிதுஹு ஆஹோ புருஷிகா, முப்புறங்களை எரித்த, one who burnt the திரிபுர, திரிபுராந்தகஸ்ய சிவஸ்ய, சிவஸ்ய ஆஹோ புருஷிகா. ஆஹோ புருஷிகா, அஹோ புருஷஸ்ய பாவஹ ஆஹோ புருஷிகா. அந்த அஹோ அப்படிங்கிறது ஒரு அகம்பாவ, அகங்கார ஆஃப் சிவா. அம்பாள் தான் இஸ் த அகங்கார, அகம்மதிஹி. நம்மளுடைய மூக்க பஞ்சசதியில் ஒரு there is a ஸ்லோகா வேர் மமான்வஹம் அஹம்மதிஹி மனசி பாத்து மாஹேஸ்வரி அப்படின்னு வரும். ஸோ ஷீ இஸ் த அகங்கார ஒரு அகம்மதி ஆஃப் சிவா. மகாதேவர் வந்து டியூரிங் திரிபுர சம்ஹாரம், மகாதேவா இஸ் சேயிங் அகமேவ புருஷः, இந்த திரிபுரங்களை க்ஷணமாத்திரேன என்ன தஹாமி அப்படின்னு சொல்றாள். ஐ வில் burn these 3 cities in a க்ஷணமாத்திரம் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் வருது இல்லையா? அந்த அகங்காரம், அது பிஹைண்ட் எவ்ரி சக்சஸ்ஃபுல் மேன் தெர் இஸ் அ உமன்ங்கிறது இங்கே தான் ஆரம்பிக்கிறது. பிகாஸ் இட் இஸ் அவர் மேடம் அம்பிகா ஹூ இஸ் கிவிங் தட் அகம்பாவ, அகங்கார டு சிவா. பிகாஸ் ஷீ இஸ் த சக்தி இன் சிவா enabling him to do the தஹன காரியம். ப்ரூஃப் என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்லோகம், यदि शिवः शक्त्या युक्तः प्रभवितुं शक्तः एवं न चेत स्पन्दितुमपि न कुशलः அப்படின்னு பார்த்தாச்சு. ஒரு ஸ்பந்தன காரியம் ஆல்சோ he cannot do ன்னு பார்த்துட்டோம். So Shiva is having this ahankara, ahambhava, ahameva purushah during Tripura samharam is because of her shakti inside him. She is the one who is giving that ahambhava. And இங்க இந்த புஸ்தகத்துல ஒரு பியூட்டிஃபுல் ஸ்லோகா இஸ் தேர். இட் இஸ் ஃப்ரம் அம்பாஸ்தவம். என்ன சொல்றா அப்படின்னாக்க, அமங்கலமான ஸ்மசானத்தில் இருந்த போதிலும், சிவோட நிவாசஸ்தலம் ஸ்மசான இல்லையா? although he is present there, all the 14 worlds, all the bhaktas are doing his puja. எப்படி how அப்படின்னாக்க, கிரிஜே தவ சாஹச்சரியாத், it is because you are sitting next to him, everybody is able to approach him. Otherwise who will approach this man? இந்த ஸ்லோகத்தை பார்த்தோன்னையும் ஐ ரிமெம்பர் த பீத குச்சாம்பா ஸ்தோத்திரத்தினுடைய 6th ஸ்லோகா. இந்த ஆள் என்ன போட்டுன்னு இருக்கான்? ஆபரணம். வாட் இஸ் ஹி வேரிங்? ஒரே சர்ப்பம், பாய்சனஸ் ஸ்னேக்ஸை போய் ஆபரணமா ஹி இஸ் வேரிங் ஆல் ஓவர். அப்புறம் ஜட்டா முடி வேற. அண்ட் ஹூ இஸ் பை ஹிஸ் சைடு அப்படின்னாக்கா எல்லாம் பூதகணாஸ். தே ஆர் ஆல் லுக்கிங் வெரி பயங்கரம். இந்த ஆளை ஹூ வில் அப்ரோச் அண்ட் டூ பூஜா பிரார்த்தனா? நஸ்யாத் தவாம்ப சவிதே எதி சன்னிதானம். நீ பக்கத்துல இல்லைன்னா இந்த ஆளை ஒத்தனும் சீண்ட மாட்டான் அப்படிங்கிறது தான் the same thing. Nobody will approach him if you are not next to him. The same thing only there. So what this shows is Shiva and Shakti are inseparable. Shivanu சொன்னாலே சக்தி, சக்தின்னு சொன்னாலே சிவா. அதான் வாகர்த்தா விவ சம்பிருக்தோ. வாக், when we say a word, the meaning comes along with it. We cannot separate. அந்த மாதிரி தான் Shiva and Shakti are. The காரிய காரண பேதம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் that formula will not work for them. So Shiva is able to do this karyam because karanam is Shakti அப்படிங்கிறது கிடையாது. Or Shakti is able to do because of Shiva அப்படிங்கிற that formula doesn't work with Shiva and Shakti. They are both inseparable. அதனால தான் இந்த ஸ்தோத்திரமே பாருங்க, because they are inseparable ன்னு ஆச்சாரியா knows. That is why he starts Saundaryalahari, that is a stotram glorifying Ambika, with the first shloka starting with Shiva. He knows they are inseparable. He starts here this stotram as Shiva Shaktya Yukto Shiva பதத்தினால ஆரம்பிக்கிறார். இது சக்தியோடைய ஸ்தோத்திரம் தானே. This is Shakti stotram, but he starts with the padam Shiva. நம்ம வந்து சிவானந்த லஹரிக்கு போனோம்னாக்கா ஸ்தோத்திரம் glorifying Shiva, the first padam starts at Kalabhyam. The kakara is referring to Ambika's
அது அம்பிக்கினுடைய பீஜாட்சர மந்திரம். ரைட்டு. இன்னொன்று என்னன்னாக்கா இங்கே திரிபுரம் அப்படிங்கிறதுக்கு வந்து இட் ரெஃபர்ஸ் டு 3 பீஜாட்சர மந்திரஸ் ஆஃப் தேவி. அதை சிவன் வந்து சிவ churned the milk of these 3 பீஜாட்சர mantras using his manas as the churning instrument. As a result of that churning என்னாச்சு, இந்த 3 பீஜாட்சர mantras அவர் churn பண்ணதுனால as a result rose அங்க butter arise ஆகி வருது. ஏன்னா milk churn பண்ணா butter comes, right? So using his manas he churned these 3 பீஜாட்சர mantras of Devi and the butter Ambika came there. Ambika Swarupam came as the butter above. Hence he gets the nama திரிபுர மதன, புரமதி மதன, இப்படிங்கலாம் பேர் இருக்கு இல்லையா. தட் இஸ் ஆல்சோ த ரீசன் வை ஹி கெட்ஸ் தட் நாமா. அதர்வைஸ் வி கேன் டேக் ஒன் ஹூ churned the 3 cities. அந்த 3 cities he burnt with that அகம்பாவ which was given by தேவி. அதனால அப்படிப்பட்ட அம்பிகா who is the அகம்பாவ of Shiva come and sit in our ஹிருதய கமலம் அப்படிங்கிற ஸ்லோகம் பார்த்துக்கலாம். क्वणत्काञ्चीदामा करिकलभकुम्भस्तननता परिक्षीणा मध्ये परिणत शरच्चन्द्रवदना धनुर्बाणान् पाशं सृणिमपि दधाना करतलैः पुरस्तादास्तां नः पुरमथितुराहो पुरुषिका. राम 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 राम.